வணக்கம். இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே போர் நடந்தால் அமெரிக்கா ஒரு நிலைப்பாட்டை எடுப்பதற்கு சிறிதும் தயங்க வேண்டிய அவசியமில்லை. அதேபோல் சீனா ஒரு நிலைப்பாட்டை எடுக்க அதிகம் சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. உலகின் பல நாடுகள் ஒரு நிலைப்பாட்டை எடுப்பதில் அதிக சிரமம் இருக்காது. பாகிஸ்தானும் கூட ஈரானுக்கு ஆதரவாக களமிறங்க வாய்ப்புள்ளது. இந்தியா யாரை ஆதரிக்கும்? இந்த போர் நடந்தால் இந்தியா மட்டும் ஏன் நெருக்கடிக்குள்ளாகும்? காரணம், இந்தியாவுக்கு இஸ்ரேலும் ஈரானும் சம முக்கியமான நாடுகளாகும். வரலாற்று ரீதியான உறவு, ஆயுத வர்த்தகம் அதையெல்லாம் கூட மாற்றி வைக்கலாம். ஆனால் இன்றைய தேவைகளை பார்த்தாலும் வர்த்தகம் அல்லது வர்த்தக வழிகள் மிகவும் முக்கியமல்லவா? இந்தியாவின் வர்த்தகத்தில் மிகப்பெரிய பங்கு வகிக்கும் நாடுகளும் கூடவாகும் இஸ்ரேலும் ஈரானும். இன்றில்லையில் நாளை தன்னிறைவு பெற்ற இந்தியா என்ற இந்தியாவின் கனவில் இந்த நாடுகள் பெரும் பங்கு வகிக்க முடியும். ஈரானில் உள்ள சாம்பஹார் துறைமுகம் இந்தியாவினால் முதலீடு செய்யப்பட்டு உருவாக்கப்பட்ட துறைமுகமாகும். மூலோபாய ரீதியாக அந்த ஒரு துறைமுகம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும் இந்தியாவை பொறுத்தவரை. அதாவது, நாம் பாகிஸ்தானை தவிர்த்துவிட்டு மத்திய ஆசிய நாடுகளுக்கு செல்ல ஒரே வழி ஈரான் ஊடான அந்த வழிதான். எனவே மும்பை, குஜராத், கர்நாடகா அல்லது கேரளாவில் இருந்து சரக்குகள் இந்த சாம்பஹார் துறைமுகத்திற்கு கொண்டு சேர்க்கப்படும். அங்கிருந்து ஈரான் வழியாக எந்த ஒரு மத்திய ஆசிய நாட்டிற்கும் பொருட்களை எளிதாக கொண்டு சேர்க்கலாம் என்ற ஒரு நிலை உள்ளது. மத்திய ஆசிய நாடுகளுடனும் ஐரோப்பாவுடனும் இணைக்க முடிந்த ஒரு வழியாகும் ஈரான். ஈரானின் சாம்பஹார் துறைமுகத்திலிருந்து ஈரானின் நிலம் வழியாக மத்திய ஆசிய நாடுகள் மற்றும் ரஷ்யாவிற்கும் சரக்குகளை கொண்டு சேர்க்கவும் அங்கிருந்து சரக்குகளை கொண்டு வரவும் முடியும். எனவே இந்தியாவை பொறுத்தவரை வர்த்தகத்தில் மிகப்பெரிய பங்களிப்பை கொண்டுள்ளது ஈரான். அதேபோல இஸ்ரேல் விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் ஹைஃபா துறைமுகம் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு துறைமுகமாகும். இந்தியா மத்திய கிழக்கு ஐரோப்பா பொருளாதார வழித்தட திட்டத்தை இந்தியா அறிவித்துள்ள நிலையில் அதில் இஸ்ரேலுக்கு மிகுந்த முக்கியத்துவம் உள்ளது. இந்தியாவின் ஏதேனும் ஒரு துறைமுகத்தில் இருந்து அனுப்பப்படும் சரக்குகள் ஐக்கிய அரபு அமீரகம் அல்லது ஒமான் அல்லது சவுதி, குவைத், ஜோர்டான் என்று ஏதேனும் ஒரு நாட்டின் வழியாக இஸ்ரேலை சென்றடையும். அங்கு இஸ்ரேலின் ஹைஃபா துறைமுகம் இப்போது இந்தியாவின் அதானி நிறுவனத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளது. எனவே ஹைஃபா துறைமுகத்தில் இருந்து ஆப்பிரிக்க நாடுகளுக்கு சரக்குகளை எளிதாக கொண்டு செல்ல முடியும், ஐரோப்பிய நாடுகளுக்கும் கொண்டு செல்ல முடியும். அவ்வாறு இந்த திட்டத்தின் மூலம் சரக்கு போக்குவரத்தை எளிதாக்கும் முக்கியமான இடமாக இஸ்ரேல் அமைந்துள்ளது. மெடிட்டரேனியன் கடலில் உள்ள ஹைஃபா துறைமுகம் ஆப்பிரிக்கா மற்றும் ஐரோப்பாவுடன் எளிதாக இணைப்பை ஏற்படுத்த முடிந்த இடத்தில் உள்ளது ஒரு சாதகமான விஷயமாகும். எனவே இந்த பொருளாதார வழித்தடம் இந்தியாவை பொறுத்தவரை முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். அதேபோல மத்திய ஆசிய நாடுகளுக்கான ஈரானூடான வர்த்தக வழித்தடமும் முக்கியமாகும். இரண்டு வர்த்தக பாதைகளிலும் முக்கியமான கீ பாயிண்ட்களாக அமைந்துள்ள நாடுகளாகும் இஸ்ரேலும் ஈரானும். அவ்வாறு இந்தியாவின் மிக நல்ல இரண்டு நட்பு நாடுகள், அவை இரண்டும் கீரியும் பாம்புமாக உள்ளன. அந்த கீரியும் பாம்பும் சண்டையிட்டால் இந்தியா யாருக்கு ஆதரவளிக்கும்? இது இந்தியாவை பொறுத்தவரை மிகவும் சிக்கலான ஒரு விஷயமாகும். இந்த விஷயத்தில் இந்தியா இஸ்ரேலையும் ஆதரிக்க முடியாது, ஈரானையும் ஆதரிக்க முடியாது. இரு நாடுகளுக்கும் இடையில் இரு நாடுகளுக்கும் பொதுவான நல்ல ஒரு நட்பு நாடாக இருந்து பிரச்சனையை தீர்ப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளத்தான் முடியும். அந்த போரில் இஸ்ரேலுக்கோ ஈரானுக்கோ ஆயுதங்கள் கொடுக்க முடியாது. எந்த ஒரு நாட்டிற்காகவும் எந்த ஒரு நாட்டையும் விட்டுக் கொடுக்கவும் முடியாது. எனவே போர் நடக்கவே கூடாது என்று கூறி புரிய வைத்து சமாதானத்தை ஏற்படுத்தவே முடியும். காரணம், இரண்டு நாடுகளுமே நமது நல்ல நண்பர்களான நாடுகளாகும். இஸ்ரேல் நமக்கு நிறைய உதவிகளை செய்துள்ளது, நாமும் இஸ்ரேலுக்கு நிறைய உதவிகளை செய்துள்ளோம். அதே நேரம் ஈரானையும் புறக்கணிக்க முடியாது. இந்தியாவை பொறுத்தவரை ஈரான் நமது நல்ல நண்பன் என்பது மட்டுமல்ல, வரலாற்று காலம் முதலே இந்தியாவுடன் சிறந்த வர்த்தக உறவை கொண்டிருந்த நாடாகும் ஈரான். அந்த உறவின் காரணமாகத்தான் இன்று நட்பு நாடுகளாக தொடர்கின்றன என்று சொல்ல முடியாது. நவீன இந்தியாவின் வரலாற்றை பார்த்தாலும் ஈரான் பல நேரங்களில் இந்தியாவிற்கு ஆதரவாக நின்றுள்ள ஒரு நாடாகும். சீனா இந்தியாவை தாக்கிய நேரத்தில் கூட அன்றைய ஈரான் ஆட்சியாளர், நீங்கள் இந்தியாவோடு சேர்ந்து கொண்டு சீனாவிற்கு எதிராக போர் புரிய வேண்டும், அல்லாத பட்சத்தில் இந்த சீனா நாளை உங்களுக்கும் ஒரு அச்சுறுத்தலாக இருக்கும் என்று பாகிஸ்தானுக்கு கடிதம் எழுதியிருந்தார். அவ்வாறு பல நேரங்களில் இந்தியாவிற்கு ஆதரவான நிலைப்பாடுகளை எடுக்கும் ஒரு நாடாகும் ஈரான். எனவே ஈரானை புறக்கணிக்க முடியாது. அதனால்தான் அமெரிக்கா எவ்வளவோ அழுத்தம் கொடுத்தாலும் ஈரானை முழுமையாக ஒதுக்கவில்லை இந்தியா. அதனால் இந்தியாவின் மிக நெருங்கிய இரண்டு நாடுகளுக்கிடையே ஒரு மோதல் ஏற்பட்டால் நிச்சயம் நாம் ஏதேனும் ஒரு தரப்பை ஆதரிக்கவே முடியாது. பாரபட்சமற்ற நிலைப்பாட்டை எடுத்து அவசரகதியில் போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய நடவடிக்கைகளை எடுக்கவே முடியும். இந்தியா ஒருவேளை அதை செய்யவே வாய்ப்புள்ளதென்று நாம் கருதுகிறோம். இந்த விஷயம் குறித்த உங்களது கருத்துக்களை தவறாமல் கமெண்டில் தெரியப்படுத்துங்கள்.